ராகி 1 கப்பு, உளுந்து 1 ஸ்பூனு, சின்ன டீஸ்பூனில் 2, 10 பாதாம், ஒரு 5 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா. இதெல்லாம் கழுவி ஊற வச்சிடலாம் நைட்டே. காலையிலேருந்து இதில் தேங்காய் ஒரு 10 பல், ஏலக்காய் 2 போட்டு அரைச்சி வடிகட்டி கூழ் காய்ச்சிக்கலாம். ஹெல்த்தி கூழ். இதெல்லாம் கழுவிட்டோம், தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நைட்டுக்கெல்லாம் ஊறட்டும். கசகசா மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க, கழுவும் போது அது பாதி போயிடுது. இப்படி எடுத்து வச்சிடலாம். பாதாம் உரித்து வச்சுட்டு போட்டுக்கலாம், எல்லாம் அரைச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கசகசா தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா ஊற வச்சதுனால அது ஊறிச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் கழுவி ஊற்றும் போது போயிடும். பாதாம் உரிச்சிடலாம். அது நல்லா ஊறி இருக்குது பாதாம். பாதாம் எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. ஆரியத்தையும் உளுந்தையும் கழுவி எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். அது எடுத்து வச்சுருந்தோம். பாதாம் முந்திரி போட்டுக்கலாம். ராகி உளுந்து அப்படியே அலசி அலசி எடுத்தோம்னா கீழே கல் மண் இருந்துச்சுன்னா அப்படியே நின்றுக்கும். சுத்தமான ஆரியம் சுத்தமான உளுந்து தான். எல்லாத்தையும் அலசி கழுவி போட்டு வந்தாச்சு. இதில் தேங்காய் ஒரு 1/2 மூடி, ஒரு 2 ஏலக்காய். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு. அரைச்சிருச்சு. இதை வடிகட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வடிகட்டிக்கலாம்.
இது மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சி வடிகட்டிக்கலாம். போதும். ரெண்டாவது வாட்டி அரைச்சது பயங்கர திக்கு இருக்குது. இப்போ அரைச்சது வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ அதை உல வச்சு காய்ச்சிக்கலாம். அதுலேயே தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இது கொதித்த உடனே அதை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ உல கொதிக்குது. இந்த வடிகட்டினதை எடுத்து அப்படியே சரி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும், அதில் அப்படியே வடிகட்டிக்கலாம். அவ்வளோ வடிகட்டியும் பாரு, இவ்வளோ திட்டி நிற்கிது, தெரியுதா? எவ்வளோ கஞ்சி குடிக்குவோமா நம்ம? அளவுக்கு ஒரு கிளாஸு. வடிகட்டினதில் இவ்வளோ திப்பி. இப்போ இதை நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கிண்டணும். அடி பிடிக்காமல் கிண்டணும். இதில் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வேணால் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுருக்குறோம் பால். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். இதில் நல்லா ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. வயிற்று புண்ணு இருந்தாலும் ஆறிடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ராகி, பாதாம், உளுந்து இது எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது 2 கல் உப்பு. இது உப்பு போட்டும் குடிக்கலாம். சர்க்கரை, வெல்லம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். என்கிட்ட ரெண்டுமே இல்லை, வெள்ளை சர்க்கரை போட்டுக்கிறேன். இது 6 மாதம் குழந்தைலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் தினைக்கும் 1 டம்ளர் எடுத்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது.